ஹாய் ஹலோ எவ்ரிவான். நான் தான் உங்கள் டாக்டர் சண்முகா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசெப்ஸ் மசிலோட எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ட்ரைசெப்ஸ் மசில்ன்றது இங்கே இருக்குது. ஸோ ட்ரைசெப்ஸோட மசில் ஆக்ஷன் என்னன்னா, உங்களுடைய எல்போவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும், எக்ஸ்டெண்ட்னா கையை வந்து எல்போவை இப்படி நீட்டுறதும், அதே மாதிரி உங்களோட ஷோல்டரை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதும். ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்டு தான் இந்த ட்ரைசெப்ஸோட வேலை. உங்களுடைய எல்போவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும், அதே மாதிரி உங்களுடைய ஷோல்டரை பின்னாடி எடுத்துட்டு போகிறதும். இந்த ரெண்டு மூமெண்ட் தான் உங்களோட ட்ரைசெப்ஸோட வேலை. இந்த ட்ரைசெப்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், இல்லை இந்த ட்ரைசெப்ஸோட ஆக்ஷன் இந்த எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும், உங்களுடைய ஷோல்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும் ஏதாச்சும் பெயின் இருந்துச்சுன்னா, ஸோ ஓகே, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து கிராஜுவலாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்ட்டு அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு பெயின் குறைஞ்சிரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, தெராபேண்ட் எக்ஸசைஸ் நான் சொல்லி தர போறேன். தெராபேண்ட் எக்ஸசைஸ். ஸோ தெராபேண்ட் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நேரா தூக்கினாலும் பெயின் இல்லாம இருக்குதுன்னா, எஸ், நீங்க தெராபேண்ட் எக்ஸசைஸ்க்கு போகலாம். பெயின் இருந்தால் ஸ்ட்ரெச்சஸ் வந்து செய்யணும். அது நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைசெப்ஸ் வந்து இப்படி நார்மலாக இந்த ஆக்ஷன் பண்ணும்போது, இந்த மூமெண்ட் பண்ணும்போது இங்கே பெயின் கம்மியாக இருக்குது, ஓகே, உங்களால் வெயிட், அதாவது ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஒரு வெயிட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கையை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. ஒரு தெராபேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தெராபேண்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கலர் வந்து எல்லோ, அது லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெட் வரும். நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூ கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குங்க, அதனால சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லோ இல்லை ரெட்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தெராபேண்டோட இந்த பொசிஷனில் வச்சுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க பின்னாடி. ஓகே, நான் இப்போ ரைட் சைடு இருக்கிற ஹேண்டு தான் நான் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறேன். மெயினாக ட்ரைசெப்ஸ் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறேன். அப்போது இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி ஸ்லோவாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எல்போவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இங்கே நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இங்கே நல்லா ஹோல்டு பண்ணிட்டு ஸ்லோவாக எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் மசில் நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்பிள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ டம்பிள்லையும் நீங்கள் பண்ணலாம். இனிஷியலாக கம்மியான வெயிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லதாக இருக்கும். ஒரு 1/2 kg இல்லை 1 kg. நான் வந்து 1 kg வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். 1 kg உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போகலாம். நீங்கள் தம்பிள்ஸ் வச்சு பண்ணும்போது ஒரு பொசிஷன் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பொசிஷனும் இருக்குது. எனக்கு வந்து ஃபுல் பாடி மசில் ஒர்க்கோட சேர்ந்து ட்ரைசெப்ஸை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி குவாட்ரிபோட் பொசிஷனுக்கு போயிடுங்க. இப்போ நான் ரைட் சைடு உங்களுக்கு ட்ரைசெப்ஸோட மசில் ஸ்ட்ரென்த் பண்ண போகிறேன். அப்போ வந்து இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பொசிஷன் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கையை இங்கே நேராக வச்சுக்கிட்டு நான் ஆமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பொசிஷன் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுடைய ட்ரைசெப்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த பொசிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ரிப்பீட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் 5 to 10 ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு மாடிஃபைடு புஷ்அப் சொல்ல போகிறேன். மாடிஃபைடு புஷ்அப்லையும் உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அதை எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் புஷ்அப்ஸ் பண்ணும்போது நீ வந்து கிரவுண்டில் இருக்காது. எஸ், நீ வந்து கிரவுண்டில் இருக்காது. அவங்களுக்கு இந்த பொசிஷனில் தான் புஷ்அப்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுலேயும் ட்ரைசெப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். பட் இது என்னால் பண்ண முடியலன்னா நீ வந்து கிரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. 10 ரிப்பீட்டேஷன் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரைசெப்ஸ் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைசெப்ஸ் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் எக்ஸசைஸ் தாங்க. நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஒரு கவுச்சோ இல்லை ஒரு சேரை கூட வச்சுக்கோங்க. சேரில் இப்படி பின்னாடி பக்கமாக நீங்கள் கை வச்சுக்கலாம். கை வச்சுட்டு இந்த பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து கீழே இப்படி உட்காந்து எந்திரிக்கணும். ஓகேங்களா? இந்த இந்த எக்ஸசைஸ்லையும் உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரிப்பீட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் ஸ்லோவா கம்மியான ரிப்பீட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் கிராஜுவலா ரிப்பீட்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடிக்கடி இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க பண்ற ஒரு ஷேரும் யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.